வந்து இந்த கஞ்சி வந்து டெய்லி எத்தனை பேருக்கு நீங்க தயார் பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம போடுற வந்து ஒரு 1300 பேர் வரைக்கும் குடிக்கலாம். என்ன பேரு என்ன கஞ்சிய நோம்பு அந்த வருஷம் நோம்பு இந்தியாவில் இதுதான் இருக்கு. எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. பேங்காக் பள்ளியில் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்காக வேண்டி கறி கஞ்சி. முதல் கப்பே நம்ம காதர் சாஹிப் தான் எடுக்கிறார் இன்னைக்கு. இந்த மக்கள் தான் எப்பவுமே பள்ளிவாசலோடைய எப்பவுமே இருக்கக்கூடிய ஆட்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நம்ம இப்போ இருக்கிறது பேங்காக் பள்ளி. பேங்காக் பள்ளி சீலோம் தெருவில், சீலோம் சுரிவாங் தெருவில் அமைஞ்சிருக்குது. தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் வந்து நிர்வகிக்கிற இந்த பேங்காக் பள்ளி இங்கே வந்து நோன்பாளிகளுக்கு தினமும் இஃப்தார் நிகழ்ச்சியில் அது குறிப்பாக இந்த நம்ம ஊர் கஞ்சி தான் இங்கே ஏற்பாடு செய்கிறாங்க. என்னென்ன செஞ்சு கொடுக்குறாங்கிறத தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய அந்த காணொலியை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பள்ளியினுடைய கீழ்த்தளம், இந்த கீழ்த்தளத்திலேயே ஆஃபீஸ் ரூம் இருக்குது. மதரசா ஓதக்கூடிய பகுதிகள் இங்கே தான் இருக்குது. ஒளி செய்யக்கூடிய இடங்கள் வந்து கீழ்த்தளத்திலே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே டாய்லெட் வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பேங்காக் பள்ளியில் கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் என்னங்க? சரி, நீங்க எந்த ஊரு? சரிங்க. இது எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? 2018 வந்துட்டு இருக்கிறேன். சரி. சிறப்பா செய்யப்படுறோம். சரி சரி. வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சரி. நோம்பாளிகள் செய்யற ஒரு நன்மைகள். சரி. இப்போ வந்து இந்த கஞ்சி வந்து டெய்லி எத்தனை பேருக்கு நீங்க தயார் பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம போடுற வந்து ஒரு 1300 பேர் வரைக்கும் குடிக்கலாம். ஒரு 1300 பேருக்கு மேலதான் குடிக்கலாம். 1300 குறையாது. சரி. அங்க கஞ்சி தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஊர்ல செய்வீங்க, அது வேற. வெளிநாட்டுல அது தாய்லாந்துல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல, நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நம்ம ஊர்ல இருந்து காய்ச்சப்பட்டதுல இருந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன். மற்ற இதுகள்லாம் இங்க கிடைக்கிறத செய்யுது. மசாலா ஐட்டம் மெயின். சரி. அதனால அது ஊர்ல இருந்தே கொண்டு வந்துட்டேன். தினமும் வந்து கறி கஞ்சி மட்டும் தானா? என்னெல்லாம் பண்றீங்க? நம்ம டெய்லி கறி கஞ்சி தான். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் பிரியாணி கஞ்சி வரும். கஞ்சிக்கு வந்து அவங்க துணைக்கு சாப்பிட்றதுக்கு நீங்க என்னெல்லாம் திண்டிக்கு என்ன செய்றீங்க? மற்ற நாள்கள் என்னெல்லாம் செய்றீங்க? இல்ல, ஒரு நாளைக்கு சம்சா, கடப்பாசி, உளுந்த வடை, கார சட்னி, சர்பத்து, அப்புறம் கீரை, ரோஸ் மில்க்கு, நொங்கு பால், அதுக்கு பிறகு டீ. இது எல்லாமே நீங்க தான் செய்றீங்க? நீங்க உங்களுக்கு துணையா எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளுக்கு வந்து இங்க 3 பேர், நாங்க 2 பேர் கூட்டு வந்திருக்கிறேன் ஊர்ல இருந்து. காய்கறிகளை அறியறது, மற்ற வேலைகள்லாம் யார் பாக்குறாங்க? வந்து தாய்க்காரங்க பாக்குறாங்க. சரியாக, நல்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க. வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறாங்க. பேங்காக் பள்ளியினுடைய சமையல் கட்டு எல்லாமே தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க. ஊர்லேருந்து என்னென்ன மளிகை சாமான்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே முதல்ல ஆர்டர் பண்ணி எல்லா வகையான கஞ்சிக்கு தேவையான அவ்வளோ பொருட்களையுமே வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க. காய்கறிகள் மற்றதுகளுக்கு அன்றாட தேவை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க.
இது வந்து கீரை, தினமும் கஞ்சிக்கு வந்து கீரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. புனிதமிகு இந்த மக்கள் எல்லோருமே முழுமையா நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய அந்த கிருபையை எல்லாருக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இந்த ரமலான் மாதத்தை நம்ம பயன்படுத்தணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த வருஷம் நோன்புக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க? மக்கள் எவ்வளவு பேர் வருவாங்க? வெயில் ரொம்பவும் அதிகமா இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? நல்ல சிறப்பா இருக்கு. ஏன் வெயில் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காயப்பட்டமே இங்கதான் இருக்கு, இந்தியாவே இங்கதான் இருக்கு, எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. 500 குடும்பம் வரதான் நான் கேள்விப்பட்டேன். நல்லா பண்றாங்க சங்கத்துல, நல்ல சிறப்பா கஞ்சி கஞ்சுறாங்க. 100 கிலோ வந்திருக்காரு. காயப்பட்டதுல இருந்து 2-3 பேரா கலந்து வந்திருக்காங்க. ஒரு ஆபீஸா எல்லாமே தலைவர் தான் வாங்குவாரி, செயலாளர் குஷிக்காரது, பொருளாளர் வந்து நம்ம எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. அது கூட இல்லாதவங்க கூட வராங்க, கூட வரீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நோம்பாளிகளுக்கும் நம்ம வந்து வேலை கொடுக்கறது வந்து ரொம்ப தவாப்பு கூட. வியாபாரத்தை விட்டு இங்க வந்துடுறாங்க, கஞ்சி கொடுத்துட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க, எல்லாமே செய்யறீங்க. எங்க போனாலும் வீடியோ தான். எல்லாம் சம்சா பொரிக்கிறதுக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது ரோல்ஸு. சில நேரங்களில் சம்சா போடுவாங்க. இன்றைக்கு ரோல். அது இங்கே நம்ம வேலைக்கு நியமிச்சுக்கிற அந்த ஆண்கள் பெண்கள் அது உள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நோய்பாளிகளுக்காக வேண்டி தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஜூஸு, சமோசா, ஈத்தப்பழம் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது கஞ்சி மட்டும் தான் ஊற்றணும். இதான் இன்றைக்குள்ள மெனு. சமோசா வச்சுருக்கிறாங்க, தர்பூசு, கீரை, ஈத்தப்பழம், தர்பூஸ் ஜூஸ். பள்ளியாசனுடைய மேல் தளம், 4வது தளம். இங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும். இஃப்தார் ஃபங்க்ஷனும் ஆண்களுக்கான பகுதி இதுதான். இந்த பணிகளை வந்து நம்ம ஏற்கனவே பள்ளிவாசலில் ஆட்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசனுடைய ட்ரஸ்டிகள், நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து மட்டன் கறிக்கஞ்சி. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. இன்னைக்கு கஞ்சி, சமோசா, கறி சமோசா, சிக்கன் சமோசா வச்சிருக்கிறாங்க, தர்பூஸ் வச்சிருக்கிறாங்க, கீரை போல எல்லாத்துக்கும் சொன்னதுக்கு ஈத்தப்பழம், தர்பூஸ் ஜூஸ். இது வந்து அந்த மெனு வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாறும். பல பேர் வராங்க. இன்னைக்கு எல்லாரும்
கூட்டம் நேற்று முதல் நாள் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆட்கள் வந்து சேர்க்குறாங்க. அப்போ எப்படி இருக்குது? கூட்டம் அதிகம், உட்காரத்துக்கு நோம்பு திறக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. எல்லாம் 4ஆம் மாடிக்கு போனவங்க மக்கள் எல்லாமே கீழே திரும்பி வராங்க. ஸ்பெஷல் ஏற்பாடு. ஆமா, الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله நேற்று என்ன செஞ்சாங்கன்னா நோம்பு திறந்துட்டு மக்கள் எல்லாமே தொழுவுறதுக்கு கீழே 2ஆவது மாடிக்கு மகரிப் தொழுவதுக்கு ஜமாத்துக்கு கிளம்பிட்டாங்க. மகரிப் தொழுவ ஆரம்பிச்சிருச்சு. وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நோன்பாளிகளுக்கு டீ ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நோன்பு திறந்த உடனே நம்ம பள்ளிவாசலில் வந்து இஞ்சி பால் டீ, மில்க் டீ வந்து இஞ்சியில் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. மக்கள் எல்லாம் தொழுக முடிஞ்சு நேராக இஞ்சி டீ குடிக்க வந்துடுவாங்க. சுட சுட எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்ம இந்திய மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இஞ்சி டீ விரும்பி சாப்பிடுவோம். முதல் கப்பே நம்ம காதர் சாஹிப் தான் எடுக்கிறார் இன்றைக்கு. பிஸ்மில்லா. அனஸ் நம்சான்னு சொல்லுவாங்க தாயில. நம்சா கிங் தாய் கிங்ด้วยமக்கள் எல்லாம் வருவாங்க இப்போ குடிக்கிறதுக்கு. பார்ப்போம். เชิญพี่น้องมาละหมาดที่มัสยิดกรุงเทพนะครับเริ่มรออิชา 20:15 ตอเราเวีย 20:30 นะครับ แล้วก็แก้บวชมีอะไรบ้าง? แก้บวชก็มีโจ๊กมีกันยีครับผมภาษาไทยโจ๊กภาษาอินเดียก็กันยีครับผม แล้วก็มีซามโมซา ซามโมซามีทุกวันครับแทบทุกวันครับ ครับ เปลี่ยนแปลงตามสภาพ ดีกว่าเต็มเลย. நோம்பு நல்லபடியாக திறந்தீங்களா? நோம்பு
நோம்பு நல்லபடியா திறந்தாச்சா? நோம்பு நல்லா திறந்தாச்சு. மக்கள் கிரௌட் அதிகம். ஆமா, என்ன அதிகபட்சமா கஞ்சிக்கு கஸ்டமர் ஓவரா இருக்காங்க. எல்லாத்தையும் எப்போவுமே எங்கள் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் நோம்பு திறந்த பிறகு கஞ்சி நிறைய மிச்சம் இருக்கும். அதை வந்து பேக் பண்ணி எல்லாருக்கும் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி செஞ்சுருவோம். அதுதான் பள்ளியுடைய நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்பவும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப க்ரௌட் அதிகம். மகரிப்பு தொழுவ முடிஞ்ச பிறகு உடனே வந்து இஞ்சி டீ போட்டு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இந்த வருஷம் மக்கள் கூட்டம் எவ்வளோ இருந்துச்சு? சரி சரி சரி, ஓகே. இது என்ன டீ? எல்லாம் ஏற்கனவே ஜிஞ்சர் பிளைன் டீ. அது ஓகே, பிளைன் டீ முடிஞ்சிருச்சு. டீ குடிச்சிங்களா? எடுத்துட்டீங்களா? ஒரு வகையா டீ கிடைச்சிருச்சு. முதல் நாளே எப்படி இருந்துச்சு நோம்பு? சொல்லிதான் தெரியும் இல்ல, அதாவது ஒரு வித்தியாசமான பெருமாப்பட்ட படம். மாசாலா மாசா முதல் நாளே பெருமா மாதிரி இருக்கு. ஏன்னா இமாம் எப்படி இது பெரிய கூட்டமா இருந்துச்சு, எல்லா இடத்துலயுமே சிறப்பா இருந்துச்சு. கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி நோம்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நோம்பு திறந்துட்டு மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க, கீழே டீ குடிக்க போயிட்டாங்க. இதான் நம்ம நோம்பு திறந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன செய்வாங்க, சாப்பிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கேருந்து சவுத் ஆலேருந்து வந்திருக்கிற ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க வேலைக்கு. அவங்க தான் எல்லாமே கிளீன் பண்றது கொள்றது எல்லாமே செய்வாங்க. இந்த மக்கள்கள் தான். ஆஃபீஸ்ปีนี้เป็นยังไงบ้าง? คนเยอะไหม? คนเยอะฮะ So happy. ஹாப்பியா? ஓகே. இவங்கெல்லாம் வந்து சவுத் தாய்லாந்து, நராத்திவா, ஜாலா, பத்தானி இருந்து நமக்கு வந்து ஹிதுமத் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த வேலைகள் எல்லாமே அவங்க தான் 30 நாளைக்கு செய்ய போறாங்க. எல்லாத்தையும் சூப்பராக செய்யணும். அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. மற்ற வேலைகளும் இவங்களுக்கு இருக்குது. இந்த பகுதி தான் பெண்கள் நோன்பு திறக்கிற பகுதி. இவ்வளோ பெரிய இடத்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க.
பெண்களுக்குண்டு தனியாக அந்த சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி சவுத் ஆலயத்துலேருந்து பெண் மக்களும் வந்திருக்கிறாங்க. பள்ளியாசனுடைய 4 தளமுமே லிஃப்ட் வசதி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நம்ம 4வது தளத்தில் இருக்கிறோம். இப்போ கீழ் தளத்துக்கு போக போகிறோம். இந்த மக்கள் தான் எப்பவுமே பள்ளிவாசலோடைய எப்பவுமே இருக்கக்கூடிய ஆட்கள். வருவீங்க கண்டிப்பா وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ بها فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد رب العالمين إياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب சிந்தனைனா ஏன் நம்ம இவங்களுக்கு அடிபடிஞ்சு போகணும்? நம்ம சத்தியத்துல இருக்கிறோம். எதற்காக இவ்வளவு தூரம் வந்ததற்கு பிறகு நாம் பின்வாங்க வேண்டும்? எதற்காக போக வேண்டும் என்று சஹாபாக்கள் ஒரு தயக்கத்திலே நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி போக வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்படையாக வந்ததற்கு பிறகு கூட சஹாபாக்களுக்கு ஒரு விதமான தயக்கத்தில் நிற்கிற போது என்ன முடிவு செய்வது என்கிற குழப்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து ஆலோசனை செய்கிறார். அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். اللهم أنت السلام منك السلام إليك يرجع السلام حينا ربنا بالسلام الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد يا ربي صل عليه وسلم. நடக்கிறதுங்கிறத தான் நம்ம தெளிவாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறோம். தினமும் தராவி தொழுகை முடிந்தவுடன் சிறப்பு பயான் நடக்கும். பயான் முடிஞ்ச உடனே கீழே மக்களுக்காக வேண்டி எல்லாருக்கும் தராவி தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம மக்கள் கீழே உட்காந்து டீயும் அவங்க கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸையும் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிடுவாங்க. எப்படி நீங்க சிறப்பா எல்லாம் தராவி தொழுகை முடிஞ்சு எல்லாம் உழைப்பு தானே? உழைப்பு நீங்க இன்டர்நெட்ல போட்டு காட்டிட்டீங்க. இது ஒரு காட்டுப்பா இவரு யூடியூப்ல போற இந்த போட்டோ சொல்லுற ஆளு இல்ல ஒரு எடுங்க. என்ன கேட்டீங்க? யூடியூப் சேனல் தாய் தமிழன். அன்ஸ்லாம். முஅத்தின்
பள்ளிவாசலுடைய முஅத்தின் அவங்க பணியை எல்லாம் செய்கிறாங்க. நோன்பாளிகள் எல்லாம் தராவி தொழுதுட்டு அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த தண்ணீர் பாட்டிலில் குடிச்சதை வச்சதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி சுபு தொழுகைக்கு உண்டான ஏற்பாடுகளை முஅத்தின் அவர்கள் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தாய்க்காரங்க. Dulu nggak? Anakชื่ออะไรครับชื่ออิกรอมครับอิกรอมโอเคทำงานดีนะดูแลนี่ดูแลสวนข้างหน้าครับแล้วก็ตอนเช้าก็เขาจะต้มน้ำชาเลี้ยงโอ้สุดยอดนะชาคิงสุดยอดมากทุกคนบอกว่าอร่อยนะพี่แล้วบอกว่าใช่มือขึ้นมากมือหนึ่งครับஇந்த வருடம் மௌலவி அப்துல்லா முக்கியாரிம் அவர்கள் ரமலான் சிறப்பு உரையாற்ற வந்திருக்கிறாங்க. அவங்கள தான் நம்மளுடைய கமிட்டி நிர்வாகிகள் வரவேற்கிறாங்க. புனித ரமலான் மாதத்தில் பேங்காக் பள்ளியில் நடைபெறும் இஃப்தார் நிகழ்ச்சிகள், தராவி தொழுகைகள் மற்றும் பள்ளியினுடைய உள்கட்டமைப்புகள் அனைத்தையும் நம்மால் முடிந்த அளவுக்கு அழகான முறையில் காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க.